Hey everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, Nifty ஓப்பனிங் பிரைஸ் பார்க்குறோம் 24732.35 அப்படின்றது ஓப்பனிங் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம as per our rule 24750 கால் போட்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் அவனோட லெவல் என்ன அப்படின்னா 179 அப்படின்றது லெவல். ஸோ இதை பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே 750 எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பார் முடிகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார் 920க்கு வந்து முடியுது. ஸோ 920க்கு முடியும் போது இந்த ரெண்டு பாரை வச்சு நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி வந்து சைட் வேஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட் சினாரியோவை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைட் வேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஈவன் தோ அது சைட் வேஸ் அப்படின்னாலும் ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியத்தோட லாஜிக்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக அந்த வாய்ப்பு அப்படின்றது கால் ஆப்ஷன் சைட் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு பார் வந்து கன்சாலிடேஷன் நடக்குது. ஸோ எங்கே ப்ரோ கன்சாலிடேஷனே தெரியல அப்படின்னா ஸோ ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குது, ஒரு பெரிய ஹைலோ மேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாடி இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா கன்சாலிடேஷன் தான் நடக்கும். இதுக்குள்ளே இப்படி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, பெண்டிங் ஆர்டர்ஸ் எடுத்துருப்பாங்க. பட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கம் என்ன சொல்லுது, கம்ப்ளீட்டாக டிகே நடக்குது. அப்படியே ப்ரைஸ் வேகமாக ஷார்ப்பாக ஃபால் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா ஸோ ஈவன் தோ சைட் வேஸ் அப்படின்னாலும் ஸோ வாய்ப்பு அப்படின்றது இவனுக்கு மட்டுமே. ஸோ அதனால நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஸோ கரண்ட் கண்டிஷன் படி ஸோ சான்சஸ் ஒன்லி ஃபார் லாங், ஸோ நாட் அ ஷார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பார் முடிகிறதுக்கு ஈவன் ஒரு 40 செகண்ட்ஸ் இருக்கும்போது 37 செகண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டும் வந்து கால் அன்னேபிள் டு பிரேக் கீப் போத் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கீப் ஆன் போத் சைடு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே ஸோ வாய்ப்பு இருக்குன்னா கால் ஆப்ஷனுக்கு தான். ஓகே ஸோ அதை பிரேக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா ஹையர் போக முடியும் ஆக்சுவலி. ஸோ என்ன பண்ணலாம், பிரேக் அவுட் கொடுக்கல, ஸோ ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், ஸோ புட் ஆப்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஸ் பர் 24,800 பேஸில் நம்ம வந்து ஒரு சின்ன பை வந்து எடுத்துடணும். ஸோ அது வந்து எஸ்எல்ஏ ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் ஸோ இன்றைக்கி வந்து சைட் வேஸ். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ டேட்டா பேஸஸ்லேயும் நமக்கு 950-10 அந்த ரேஞ்சில் ஸோ டேட்டாவும் என்ன சொன்னோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி சைட் வேஸுக்கான மூவ் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா 24,750 போட்டு வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிடணும். ஸோ சைட் வேஸ் அப்படின்னு வந்தாச்சு 10:15க்கு. ஸோ சைட் வேஸ் மார்க்கெட்டில் மெயின் ட்ரேட்ஸ் எடுத்து மாற்றத்தை விட்டுட்டு ஸோ வெளியே இருக்கிறது தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி கிடச்சிருக்கா அப்படின்னா ஸோ எஸ் அப்சல்யூட்லி வந்து என்ட்ரி கிடச்சிது. ஸோ பட் நான் வந்து மார்க்கெட்டுக்கு அகைன் வந்து வரலை. ஓகேங்களா? ஸோ ஓகே ஏன்னா நம்மளோட ரூல் அப்படின்றத நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் ஸோ கேப் அப் ஓப்பனிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பார் வந்து ஹையரில் வந்து க்ளோஸ் ஆகுது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஹையரில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஹையரில் க்ளோஸ் ஆகிட்டு கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் ஏற்றிட்டு போகிறோம். அதாவது சிம்பிளாக என்ன அப்படின்னா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அந்த சினாரியோ தான் ஸ்பாட் சார்ட்டில் நடந்துகிட்ருக்கு, இப்படி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார் இங்கேயும் வந்து நமக்கு சைட் வேஸுக்கான இண்டிகேஷன் தான் கொடுத்தான். ஸோ திரும்ப வந்தவன் அந்த லெவலை சப்போர்ட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவலில் வந்து போகணும். ஸோ மேலே போகிறோம் அப்படின்னா ஸோ ஆஸ் பர் டேட்டா இன்றைக்கி பாட்டம் டிபி அப்படின்றது 24,700 அப்படின்றது தெரியும். ஸோ லோ வரோம் அப்படின்னா இதை விட லோ வந்து வரமாட்டோம். ஸோ அது என்னத்துக்கு தெரியும் அப்படின்னா ஆஃப்டர் 10 தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 10-10.5 அந்த ரேஞ்சில் தான் தெரியும். ஸோ போகிறோம் அப்படின்னா லாங் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 794 இருக்கும்போது வந்து கொடுத்துடணும். ஸோ ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஹையர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போகணும். ஓகேங்களா? ஸோ ஏன் இது வரைக்கும் போகணும், ஸோ ஆஸ் எ செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போது இங்கேருந்து மேலே போகணும். ஸோ ஆஸ் எ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடராக இங்கே எடுத்துருக்க முடியும். பட் ப்ரீமியத்தில் வந்து நமக்கு மெல்ட்டிங் வந்து கொடுத்துடணும். ஸோ ஈவன் தான் நீங்கள் 700-800 எடுக்கிறீங்க ஐடிஎம் ஸ்ட்ரைக் வைஸ் அப்படின்னாலும் ஸோ இவனும் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ தி ப்ளூ லைன். ஸோ இங்கே வந்து கரெக்டாக டுக் ரெசிஸ்டன்ட் ப்ளூ லைன். ஸோ 800 புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஃபர்தராக மேலே போயிருக்கலாம். புட் ஆப்ஷன் அவனோட ப்ரீமியத்தை சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பாட் வந்து இன்னும் ஃபர்தராக செல்லாக இருக்கும். ஸோ ஏன் செல்லாகல அப்படின்னா இந்த இடத்துல அவன் ரெசிஸ்டன்ட் எடுக்கிறான். ஸோ ரெண்டு பேருமே கரைஞ்சிட்ருக்கான் அந்த டைமில். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து வெளியே போய்ட்டோம். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு ப்ராப்பரான பை என்ட்ரி அப்படின்னா ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர் பை என்ட்ரி. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
11.5க்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட். ஈவன் அது சைட் வேஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்னா அட்வான்ஸ் லெவல் பேஸ் பண்ணி தான் என்ட்ரி வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு ப்ராப்பரான பை என்ட்ரி. ஸோ ஆஸ் எ ஸ்கேல்பராக உள்ள வரீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பிஇபியை சஸ்டெயின் பண்ணி இது வந்து மேலே வரும்போது எடுத்துக்க முடியும். பட் ப்ராப்பரான என்ட்ரி. ஸோ இது ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். ஓகேங்களா? 79 பாயிண்ட்ஸ். ஆஃப்டர் தட் இது பிரேக் அவுட் கொடுக்குறோம் அப்படின் போது ஆப்போனண்ட் வந்து பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபியூ பாயிண்ட்ஸ் நமக்கு அரைச்சு முடிச்சாங்க. ஸோ ஓகே. ஸோ போனவன் கால் ஆப்ஷன் சைடு எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்னா, ஸோ மேலே போனோம் பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போயிருக்கு, ஹையர் போயிருக்கோம். ஸோ ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் நமக்கு என்னோட டிபி அப்படின்றது 24,900 அப்படின்னு தெரியும். ஸோ மேக்ஸிமம் போகிறோம் அப்படின்னா 25K வரைக்கும் போகணும் டேட்டா பேஸில். ஸோ ஏன் அப்படின்னா ஆஸ் பர் டேட்டா 25K தான் மேக்ஸ் டிபியாக இருந்துச்சு. பாட்டம் டிபி 700 மட்டும் கிளியராக தெரியும். ஸோ ஹையர் போகிறோம்னா 25K வரைக்கும் போகணும். ஸோ நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் லைவ் மார்க்கெட்டில். ஸோ 100 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஸோ பர்ஃபெக்டாக 100 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ போனவன் ஏன் வந்து நீங்கள் கட்டம் கட்டணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கட்டம் கட்டுறோம் அப்படின்னா ஸ்பாட் சார்ட் 24,900 ஹையர் போயிருக்கு அப்படின்னாலும் ஸோ ஆஸ் அ ப்ரீமியம் சார்ட்டில் அவனோட லெவலில் ரெசிஸ்டன்ட் மட்டும்தான் அடிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இதை விட ஃபர்தராக இதை உடச்சி ரீடெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா மட்டும்தான் ஸ்பாட் 900 விட மேலே போகிறதுக்கான ஸ்ட்ரென்த்தே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10-20K வந்து சொல்லிட்டோம். ஸ்பாட் சார்ட் 24,900க்கு மேலே போகிறதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டியும் இருக்குது ஆஸ் பர் ப்ரீமியம் லாஜிக். பட் இதை தாண்டி போகிறோம் அப்படின்னா தான் காலில் வந்து ஸ்ட்ரென்தன்ஸ் கிடைக்கும். அதாவது இவனும் வீக் ஆகுறான் அப்படின்னும் போது, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ போத் பிலோ தி பிஇபி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சேம் கண்டிஷன் தான் இங்கேயும் வந்து வருது. ஸோ அப்படின்னும் போது ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் நடக்கும். ஓகேங்களா? மெல்ட்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.